கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் நிச்சயமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளும் வீணாய் போகாது. அந்த ஜெபத்திற்காய் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் இந்த நாளிலும் தொடர்ந்து ஜெபிக்கிற உங்களோடு நானும் ஜெபிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த சத்தியங்கள் எல்லாம் வேதத்தின்படியான அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிறீர்கள். நிச்சயமாய் இந்த சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும். என்ன சூழ்நிலையில் எங்கே நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த அற்புதமும் அதிசயமுமான தேவ தூதர்களின் பாதுகாவல் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நேற்று அவைகளை குறித்து நாம் விவரமாய் விஸ்தாரமாய் நாம் அதை தியானித்தோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று பாருங்கள், இன்று விசேஷமாய் அதை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் வர வேண்டிய பாதுகாப்புகள், ஐயா, உங்களுக்காக தேவதூதர்கள் என்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்யும்படியாய் உங்களுக்காக கர்த்தர் எப்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார், தூதர்கள் எப்படி செயல்பட முடியும் என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோமே. இன்று அவர்கள் கடந்து சென்று காரியங்களை நிறைவேற்றுவதற்காய் நாம் என்ன செய்யலாம், எப்படி ஜெபிக்கலாம், அப்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 45:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பாருங்க, கர்த்தர் சொல்ற ஒரு அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைகளை குறித்தும், ஐயா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தான் அவருடைய பிள்ளைகள். நானும் என்னுடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள். நிச்சயமாய் நாமும் நம் வீட்டாருமோ என்றால் நாம் கர்த்தரையே சேவிக்கிறோம், வேறு யாரையும் நாம் சேவிக்கவில்லை. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம். அப்ப உங்க பிள்ளைகளுக்காகவும் பாருங்க, அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காகவும் இந்த தூதர்கள் கூட அவருடைய கரத்தின் கிரியைகள் தான். உங்கள் பிள்ளைகளாகட்டும், இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், தோன்றினவைகள் தோன்றாதவைகள் எல்லாம் கர்த்தருடைய கிரியைகளே. மைட்டி காட், எல்லாவற்றையும் குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். ஐயா, கர்த்தருக்கே கட்டளையிட முடியுமா? கர்த்தருக்கு கட்டளையிடுகிறீர்களோ இல்லையோ? கர்த்தரிடம் அப்படியாய் உங்கள் கட்டளைகள் அவரிடம் இருந்து கடந்து வரும்படியாய் நீங்கள் விண்ணப்பங்களை செய்ய முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவு புறப்படும்படியாய், கர்த்தரிடத்தில் இருந்து உத்தரவு இறங்கி வரும்படியாய் நீங்கள் கர்த்தரிடம் மன்றாட முடியும். தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே வானத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் சாலமோன் தேவாலயத்திலே பலிகளை செலுத்தி தேவ சமூகத்திலே நின்ற பொழுதே அந்த அக்னிமயமான தேவ பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பினது என்று வாசிக்கிறோமே. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்களும் நானும் விசேஷித்த விதமாய் ஜெபிக்க முடியும். அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியமும் அதிசயமுமான உத்தரவுகள் வரும். எரேமியா 33:3 சொல்லப்பட்ட போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னதெல்லாம் நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது, தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் அறியாததும், மைட்டி காட், உங்களுக்கு எட்டாததுமான, உங்களுக்கு அறியாத காரியங்கள் எங்கே உங்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது உங்கள் பிள்ளைகள் காரியங்களிலே
என்ன என்ன காரியங்கள் எங்கே எங்கே நடந்து கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் அது தெரிவது ஈஸியான காரியம் அல்ல. எங்கோ படிக்கிற மகள், எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன், எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை. அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நாளை என்ன நடக்கும்? ஐயா, நாங்கள் இப்படியாய் வாழ்ந்து கொண்டு வருகிறோம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, திக்கு தெரியாத காட்டிலே அலைவது போல் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நடு காட்டிலே இருந்தது போன்று அல்லது நடு சமுத்திரத்திலே அகப்பட்டது போன்றது எங்கள் பாதை தெரியாத பயணம். எங்கள் வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் கலங்கலாம். நீங்கள் அறியாததும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, மகா பெரிய ஆசீர்வாதங்களை, மகா பெரிய மகிமையும் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொன்னாரே. வெறும் பேச்சல்ல, அது செயலிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஐயா, அவருடைய கட்டளைகளுக்காக அவர் சமூகத்தில் இருந்து உங்களுக்காய் கட்டளைகள் வெளிப்படும்படியாக நீர் அவர்களை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது, தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது என்ன நடக்கும்? மார்க் 11:24 சொல்லப்பட்டபடி, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு நேற்று நாம் தியானித்த அந்த அற்புதமான வேத தியானத்தின்படியே இன்று ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பாதுகாக்கவும், உங்களுக்காக யுத்தம் செய்யவும், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் தேவன் அவருடைய மகத்துவமான சேனையை அனுப்பும்படியாய், ஐயோ, எங்கோ இருக்கிற குடும்பத்தாருக்காக, எங்கோ உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதி சூனியங்களுக்காக, எங்கோ உங்களுக்காக விரோதமாய் செய்யப்படுகிற சூனியங்கள், தொடுக்கப்படுகிற வழக்குகள், உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்கிற அல்லது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும்படியாய் வல்லமையான தேவ தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காக்கும்படியாய் இந்த ஜெபத்தின் மூலமாய் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தொடர்ந்து ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தொடர் ஜெபங்களிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும், ஒரு மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிற அல்லது திறந்த வாசலுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாய், தொந்தரவுகளை மாற்றும்படியாய், நீங்கள் உயரே உயரே பறக்க முடியாதபடி, பறக்க கூடாதபடி இருக்கிற தடைகள், கட்டுகள், கயிறுகள், சங்கிலிகள் முறியும்படியாய் பரிசுத்த அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்குவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அக்னி மயமான தூதர்கள் இறங்கி வரவும், வல்லமையான தூதர்கள் இறங்கி வரவும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் மிகுதியான நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, பெரிய அற்புதமும் அதிசயமான மேன்மையும் ஆச்சரியமும் ஆசீர்வாதமுமான காரியங்களை தெரியப்படுத்தி உங்களுக்கு அதை நிறைவேற்றும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விசேஷமாய் இந்த அருமையான பிலிப்பீன்ஸ் நாட்டு ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். தொடர்ந்து நமது நாட்டிலே வந்து செய்யப்பட போகிற கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்தை குறித்தும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பாருங்கள், இந்த தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய், உங்கள் பிள்ளைகளுக்காக கடந்து புறப்படும்படியாய், காரியங்களை நிறைவேற்றும்படியாய், உங்களை உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் சொன்னது போலவே என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னாரே. அப்படியே நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். அந்த உதவி வரும் கண்மலையை நோக்கி பாருங்கள். ஐயா, உதவி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கே இருந்து வருமோ, என் தெய்வமே,
எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்குமாய், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்குமாய், எங்களுக்கும் எங்கள் ஊழியங்களுக்குமாய் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் செம்மையாய் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பிள்ளைகளை குறித்தும் எங்கள் கரங்களின் கிரியைகளை குறித்தும், ஐயா உம்முடைய கரங்களின் வல்லமையான கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான தூதர்கள் எங்களுக்காக இறங்கி வரும்படியாய், குடும்பத்திற்காய் பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள் லார்ட் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல்லும்படியாய் மா சந்து ருக்கபரதரபோ சரபோ கமரா சந்து ருக்கபரதரபோ வல்லமையான தேவதூதர்கள், ஐயா வல்லமையான பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஓ லார்ட் எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்களை வெற்றி சிறக்க செய்யும்படியாய் ஆமென். பரிசுத்த தூதர்கள், ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இவர்களுக்காய் கடந்து செல்லும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாகவும் மாற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஆவியாய் இருக்கிற உம்முடைய தூதர்கள் அக்னிமயமான ஆவியாய் இறங்கி வரும்படியாய், அக்னிமயமான ஆவியாய் இறங்கி வரும்படியாய் அன்று அசிரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்த அந்த ஒரே தூதனை போன்ற அற்புதமான தூதர்கள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தூரமாய் போய்கொண்டிருக்கிற சகோதரர்கள் திரும்பி வரும்படியாய், தூரமாய் தப்பி தொலைந்து போன ஆட்டை போல கடந்து சென்று கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஐயா யார் யாரை விட்டு பிரிந்து செல்லுகிறார்களோ அவர்கள் திரும்பி வரும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். கெட்ட குமாரர்களைப் போல, கெட்ட குமாரத்திகளைப் போல தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த தூதன் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் நித்தமும் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. அந்த அற்புதமான தூதர்கள் எங்கள் பிள்ளைகளோடு கடந்து செல்லும்படியாய், என் மகளோடு கடந்து செல்லும்படியாய், என் மகன் போகிற இடங்களிலெல்லாம், என் மகள் போகிற இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு அனுசரணையாய் இருக்கும்படியாய், எங்கும் எந்த கண்டியிலும் அகப்பட்டு விடாதபடி, ஐயா யாருடைய பாச வலைகளிலும் அகப்பட்டு விடாதபடி, யாரோ எந்த குடும்பமோ வைக்கிற எந்த கண்டிகளிலும் வலைகளிலும் எங்கள் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி என் தெய்வமே குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பிசாசின் ஆவிகளை ஏவுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஏவல்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவல் செய்கிறவர்கள், சூனியம் செய்கிறவர்கள், ஐயா மந்திரங்கள் மாந்திரீகங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே. என் தேவனாகி கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் ஓ ஷக்கபரதரோ சந்து ருமக்கரா சந்து ருக்கபரதரபோ தேவனாகிய கர்த்தருடைய தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ அங்கே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், எந்த ஏவல் வேலைகளும், எந்த மந்திர சூனியங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் உருவாக்குகிற காரியங்கள் வாய்க்காதே போகும்படியாய் அக்னி மயமான தூதர்கள், ஓ ஆவியாய் இருக்கிற வல்லமையான ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் கடந்து சென்று எல்லா காரியங்களையும் சுட்டரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஓ இவர்கள் தொழில்களுக்கு விரோதமாய் எங்கே எங்கே சதியும் சூனியமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஆமென் ஆண்டவரே. எங்கே எங்கே எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் எங்களை அழிக்கும்படியாய் குடும்பத்தை, தொழிலை, ஊழியங்களை அடிக்கவும் கெடுக்கவும் நாசமாக்கவும், ஐயா அதில் இருக்கிற மேன்மைகளை திருடவும் நாசமாக்கவும் துடிக்கிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படும்படியாய் கர்த்தருடைய தூதன் ஓ நாடு அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு
கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையான தூதர்கள் இறங்கி வரும்படியாய் மா சந்துரு கபரதரபோ துருபா சங்கரபோ சந்துரு மக்கரா சந்துரு கபரதரபோ கர்த்தருடைய தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. என்னுடைய பிசினஸ்களை கெடுக்கும்படியாய், என்னுடைய நல்ல வாழ்க்கைகளை சீரழிக்கும்படியாய், குடும்பங்களை கெடுக்கும்படியாய் எங்கே எங்கே சதி சூனியங்களோடு தீதான ஆலோசனைகளோடு பிசாசின் ஆவிகள் புறப்பட்டு செல்லுகிறதோ அங்கே எல்லாம் கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி ஓ லார்ட் இந்த காரியங்களில் இருந்து தேவ பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை விடுவிக்கும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ சமூகத்தில் இருந்து கட்டளை பிறப்பதாக, ஓ தேவ சமூகத்தில் இருந்து கட்டளை உண்டாவதாக. என் தெய்வமே உம்முடைய சமூகத்தில் இருந்து கட்டளை பிறக்கட்டும். தானியேல் முழங்கால் படியிட்ட பொழுதே தேவ சமூகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அந்த அருமையான இளைஞர்களை அந்த 7 மடங்காய் செறியூட்டப்பட்ட அந்த அக்னி சூளையில் இருந்து பாதுகாக்கும்படியாய் அந்த நேபுகாத்நேச்சர் என்ற கொடிதான அரசனிடம் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையான தூதர்கள் எங்கள் பிள்ளைகளுக்காய், ஓ கணவன் மற்றும் மனைவிக்காய், குடும்ப உறுப்பினர்களுக்காய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களையும் முறியடிப்பதற்காய் கடந்து வரும்படியாய் ஓலாட் அந்த இடங்களை, அந்த காரியங்களை, அந்த தேவ பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் இங்கே ஜெபிக்கிற ஜெபம் ஓலாட் எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தார், எங்கள் வீட்டார் எத்தனை 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார்களோ எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏதோ தூர பட்டணங்களில், தூர தேசங்களில், தூர இடங்களிலே வசித்துக் கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, படித்துக் கொண்டிருக்கிற, வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் மகிமையான தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய், ஆவியாய் இருக்கிற வல்லமையான தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய், அது இப்பொழுதே கடந்து செல்லும்படியாய் என் தெய்வமே உங்க சமூகத்தில் இருந்து கட்டளை புறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா நன்றி சுவாமி. சிங்கங்கள் அந்த நல்ல தானியேலை, ஐயோ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த பிரியமுள்ள தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவரீர் உம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டது போல எங்கள் பிள்ளைகளை நாசமாக்க துடிக்கிற ஓ லார்ட் யாரை எங்கே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சிங்கம் போல் கர்ஜித்து சுற்றி திரிகிற பொல்லாத சத்துருக்களின் வாய்கள் கட்டப்படுவதாக, பொல்லாத சத்துருக்களின் வாய்கள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கான கட்டளை பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தூதர்கள் கடந்து வரும்படியாய் சக்கா ரம்மா கரா சந்து ருக்கா பரதரபோ. ஓ உங்கள் பாதங்கள், உங்கள் பிள்ளைகளின் பாதங்கள் கல்லிலே எங்கும் இடராதபடிக்கு அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் தேவ தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், அணி அணியாய் கடந்து செல்லும்படியாய், ஐயா எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஓ லார்ட், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற அல்லது எங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற எல்லா தீங்குகளும், எல்லா மந்திர மாந்திரீகங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும் 7 வழியாய் சிதறி ஓடும்படியாய் மரா சுந்து ரூபாராதரபோ ருக்காபராதரபோ ஒரு தேவ மகிமை பொருந்திய தேவ தூதர்கள் கடந்து சென்று பொல்லாத ஆவிகளின் சேனைகளை சிதறடிக்கும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு தொழில்களுக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்கள், ஆமென், செய்வினைகள், தகடுகள், ஆமென், வைக்கப்பட்ட
எல்லா காரியங்களும் எங்கே எங்கே வைக்கப்பட்டதோ அவைகள் எல்லாம் எரிக்கப்படும்படியாய், அவைகள் எல்லாம் எரிந்து போகும்படியாய் ஒரு தேவ வல்லமை இறங்கி வருவதாக. ஷபு ருக்கபரதரபோ சந்து ருக்கபரதரதரமோ சந்த ரக்கபோ ருக்கபரதரபோ ஒரு தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய் எல்லா மந்திர சூனியங்களும் எங்கே இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே, எங்கே புதைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படும்படியாய். ஒரு அபாரா சந்து ருக்கபரதரபோ ஓ தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு ஓ கிரியை செய்கிற, வேலை செய்கிற, ஓ எல்லாவற்றையும் செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய பரிசுத்த தூதர்களே புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உம்முடைய சேனைக்கு முன்பாக சத்தமிடுகிற வல்லமையான தேவன். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரமசேனையின் திரளோடு வந்து இறங்கும்படியாய் மாறா சந்துரு கபரதரவோ தேசத்திலே நடக்கிற ஊழியங்களுக்காக ஆமென் ஆண்டவரே, மகிமையான ஊழியங்கள் எங்கள் தேசங்களிலே நடக்கும்படியாய் ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஐயா ஒரு மிகுந்த பாதுகாவல் எங்கள் தேசங்களிலே உண்டாகும்படியாய் மரமர சந்துரு கபரதரவோ தேவனுடைய ராஜ்யத்தின் பாதுகாவல் எங்கும் எல்லா இடங்களிலும் உண்டாகும்படியாய் கக்கர மர சந்துரு கபரதரவோ ஐயா நாங்கள் யோவேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறது போலவே கர்த்தர் தம்முடைய சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு அந்த பாளையம், அந்த தூதர் கூட்டம் வல்லமை உள்ளது என்று வாசிக்கிறோமே. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட வலைகள், கண்ணிகள், சங்கிலிகள், ஓ கட்டப்பட்ட எல்லா சங்கிலிகளும் நொறுங்கும்படியாய், சிறையிருப்பின் கதவுகள் உடையும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மா சந்து ருக்கபரதரபோ சகபுருதுருமா சந்த ரக்கபோ ருக்கபரதரபோ என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூரண பாதுகாவல் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் ஓலாடு உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையான தெய்வம். நாங்கள் குறிப்பிடும் போதெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறது போல ஐயா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட சனம் வாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவனாகிய கர்த்தர் ஐயா, உபவாசத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை நீட்டுவேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று எழுதப்பட்டபடியே ஐயா, உங்க திருவார்த்தையின்படியே ஐயா பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லுவார்களாக. தேவ பிரசன்னமாய், தேவ மகிமையாய், தேவனுடைய ஆவிகளாய் கடந்து செல்லுகிற பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து சென்று தப்பிப்போன குமாரர்களை கொண்டு வரும்படியாய், தப்பிப்போன மருமக்களை கொண்டு வரும்படியாய், காணாமல் போன பிள்ளைகளை கண்டுபிடிக்கும்படியாய், தொலைந்து போன இஸ்ரவேல் வீட்டாரை போன்ற ஓ எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தாரை ஓ தேவ சமூகத்திற்கு அழைத்துக் கொண்டு வரும்படியாய் பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதற்காகவே ஓ லார்ட் தேவ கரம் அசைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய கரம் அசைக்கப்படும்படியாய், உம்முடைய சமூகத்தில்
இருந்து கட்டளை வெளிப்படும்படியாய் காக்கா மூரு சந்தா ராபோ சக்கா ராபோ துருவாதரபோ ஆமென். ஜாதிகளுக்கு நேராய் ஆமென் ஆண்டவரே சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது என் தெய்வமே சத்துரு எங்களை ஆமென் கடன் என்றும் கஷ்டம் என்றும் தோல்வி என்றும் நஷ்டம் என்றும் ஐயா மந்திரம் என்றும் சூனியம் என்றும் எங்களை சுற்றிலும் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் கொடி ஏற்றுவார் என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் கர்த்தருடைய கொடி எங்களுக்காய், கர்த்தருடைய வல்லமையான வெற்றி கொடி எங்களுக்காய், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இந்த ஜெப வேளையிலே உடன் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கையின் பிரயாசங்கள் தொழில்களுக்காகவும் கர்த்தருடைய கொடி ஏற்றப்படும்படியாய் ஆமென் ஆண்டவரே. ஐயா ஊழியங்களுக்கும் வேலைகளுக்கும் விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கும் அவர் செய்கிற தொழில்களுக்கும் விரோதமாய் கண்ணிகளை கட்டுகிற தடைகளை உண்டு பண்ணுகிற ஏவல்களை செய்கிற ஆமென் பல்வேறு மந்திர சூனியங்களை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்று நிர்மூலமாகும்படியாய் கர்த்தருடைய கொடி உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமும் அதிசயமுமான பாதுகாவல் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்தில் இருந்து கட்டளை புறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் எங்கே எங்கே படிப்பதற்காய் கடந்து செல்ல வேண்டுமோ ஆமென் ஆண்டவரே, எங்கே எங்கே வேலை காரியமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கடந்து செல்ல வேண்டுமோ எந்த எந்த நாடுகளுக்கு அற்புதமான ஆண்டவர் இவர்களை கொண்டு சென்று சாட்சிகளாய் உலகம் எங்கும் கர்த்தருக்கென்ற நல்ல சாட்சிகளாய் கொண்டு நிறுத்தும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையும் மகத்துவமான திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் இன்று ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்களுக்கு கொஞ்ச பலம் இருந்தும் ஆமென் ஆண்டவரே, கொஞ்ச பலம் இருந்தும் உம்முடைய நாமத்தை மறுதலியாதபடியாய் கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறபடியினால் என் தெய்வமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயா உம்முடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்காய் ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் இவர்கள் வேண்டிய விரும்பிய காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாய் முற்றிலுமாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்களுடைய பணியினால் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும்படியாய் இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் நல்ல தேவ தூதர்களாய் கொண்டு சேர்க்கும்படியாய் இவர்கள் அவர்களை காண்கிறார்களோ இல்லையோ இவர்களுக்காய் யுத்தம் பண்ணும்படியாய் பல்லமையான பரம சேனையின் திரள் கடந்து செல்லும்படியாய் மாராஷந்து ருகபரதரபோ வழிகளில் எல்லாம் இவர்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து ஆமென் 1000-16,000ங்களிலே சிறந்தவர்களாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் மேன்மை அடைந்தவர்களாய் வாழும்படியாய் ஒரு தெய்வீக கரம் உயர்த்தப்படுவதாக. தேவ அனுக்கிரகமும் தேவ பரிசுத்த ஆவியானவரின் கொடி உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிலிப்பியன்ஸ் நாட்டு ஊழியங்களுக்காக சிரத்தையோடு ஜெபியுங்கள். நாடுகள் பட்டணங்கள் நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தை கலக்குகிறவர்கள் யார்? நீங்களும் நானும் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சீசர்களை போன்று வாழுகிறவர்களை பார்த்து உலகத்தை கலக்குகிறவர்கள். குட்டையை இல்ல, குளத்தை இல்ல, கிணத்தை இல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று எங்கும் எல்லா இடங்களிலும் சொல்லும்படியாய் இந்த ஊழியங்களும் அன்பு சகோதர சகோதரிகளும் உயர்த்தப்படும்படியாய் தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார்.